இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன கொடுத்தாங்க? படிப்படியாக குறைப்போம் அப்படிதானே சொன்னாங்க. படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா என்ன செஞ்சிருக்காங்க? படிப்படியாக மது விற்பனையை, மது கடைகளை, மதுபானத்தை வந்து 500 கடைகளை மூடி இருந்தாலும் நீங்க வந்து மதுவோட அது குவாலிட்டி, எலைட் கடைகளை எவ்வளவு எலைட் கடைகள் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. ஒரு தாயா ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு அவலங்களை தட்டி கேட்கிற ஒரு ஆர்வலரா என்னுடைய உள்ளம் வந்து கொதிச்ச உண்மைதான். அந்த வீடியோ நான் போட்டு பார்க்கும் போதே மனசு பதப்பதைக்குது. வருங்கால இந்தியாவின் தலைமுறைகள் இப்படி அலங்கோலப்பட்டு கிடக்கிறதே திராவிட ஆட்சி, இது மது போதை, திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு, திராவிட மாடல் தமிழகத்தின் சாபக்கேடு. அந்த ஒரு லைனுக்காக நீ என்ன அரெஸ்ட் பண்ணடா, நான் அதை கோடி முறை எல்லா தெருவுல எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன். நீ வந்து பெண் குழந்தைங்க இப்படி குடிக்கிறாங்களே, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்கறது என்ன தப்பு இருக்குது? பெண் குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு நீ மதுபான கடையை திறந்து வச்சிருக்கிற. பெண் குழந்தைகள் வந்து மது குடிக்கிற அளவுக்கு கல்வியில வந்துட்டு ஒழுக்கமான கல்வியை கொடுக்கல. டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்கிட்ட வந்து ஒழுக்கத்தையும் அறநிறைய எதையும் போதித்து வளர்க்கல. சோ நான் கொடுக்கல, வித்தது யாரு? உன்னோட கவர்மெண்ட் வித்திருக்காங்க, நீ வித்திருக்க. சோ அப்ப நீ குற்றவாளி. உன்னுடைய வந்து டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்க, நீங்க குற்றவாளி. அதை விற்றவங்க தான் குற்றவாளி. நான் இப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் தான் போட்டேன். நான் இப்படி குற்றவாளி? வந்து ஒரு காவல்துறைக்கே உரிய ஒரு எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாம அப்படி ஒரு கன்ஃபெஷன் லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட நீட்டுறாரு இன்ஸ்பெக்டர். நான் படிச்சு பார்த்துட்டு என்ன சார் நீங்க எழுதிருக்கீங்க, இதுல கொஞ்சமா நியாயம் இருக்கு, நீங்க எழுதிருக்க எல்லாமே பொய், நான் இது எதுவுமே நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சைன் பண்ணல. இங்க நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மேடம் நீங்க வந்து சிங்கிள் மதர், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு எங்களுக்கே பாவமா தான் இருக்கு, வேணும்னே பண்றாங்க, இதுல வந்து நாங்க வந்து பலியாடுதான் மேடம், எங்களை வந்து நாங்க பகடைக்காய், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து நாட்டை விட்டு துரத்திடுவோம், குடியுரிமை மறுக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கா? சொல்லல. அப்படி இருக்கும்போது அந்த அந்த சட்டத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிஏல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களை யாராவது துரத்துனாங்களா? யாராவது ஓடி போன்னு சொன்னாங்களா? நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிரபல முன்னாள் செய்தி வாசிப்பாளருமான திருமதி சௌதாமணி மேடம் தான் நம்மளோட இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பு நல்லா இருக்கு மேடம். கடந்த 6ஆம் தேதி உங்களை கைது செய்ததாக நம்ம செய்தி எல்லாம் பார்த்தோம். என்ன அதனுடைய பின்னணி என்ன மேடம்? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன கடந்த 6ஆம் தேதி திமுக அரசு கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்களோட செய்தியில, இந்த செய்தி நிறுவனத்துல நான் செய்தி வாசிச்சிருக்கேன். என் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான பற்று இருக்கலாம், அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கலாம். சரி, நம்ம கிட்ட இருந்து போன பிள்ளை பெரிய வெளிச்சத்துக்கு, ஏற்கனவே இருக்கிற வெளிச்சத்தை விட இன்னும் பெரிய வெளிச்சத்துக்கு வரட்டும், அதனால நம்ம கைது செய்தா இன்னும் பிரபலமாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கைது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னோட கைது பத்தி நான் உங்ககிட்ட கேக்குறேன். இது மாதிரி ஒரு சமூக வலைத்தள ஒரு பதிவு, அது வந்து ஃபார்வர்டட் செய்தி. அதுக்காக ஒரு ஆளும் கட்சி ஒரு பெண்ணை, ஒரு கட்சியில வந்து ஒரு நிர்வாகியா இருக்கிற ஒரு பெண்ணை கைது செஞ்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கலாமே. இது கருத்து சுதந்திரத்துக்கு விடப்படக்கூடிய ஒரு சவால் தான். கருத்து நசுக்கப்படுது. கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நான் உண்மையில உங்களை வந்து பாராட்டுறேன். ஏன்னா உண்மையை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2022 இதே மாதிரி ஒரு வலைத்தள பதிவு ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ ஐ எம் நாட் த கிரியேட்டர், ஐ எம் நாட் த கண்டென்ட் ரைட்டர், ஐ எம் ஜஸ்ட் ஃபார்வர்டிங் அந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்றேன். அதுக்கும் என்ன ஜஸ்ட் ஷேர் பண்றதுக்கு அதுக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணாங்க. 2 நாள் புழல் ஜெயில என்ன வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வெயில வந்து வந்துட்டேன். அந்த கேஸ் இன்னும் முடியல, நிலுவையில இருக்கு. இப்போ என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா வலைத்தளத்துல ஒரு வீடியோ, அதாவது பள்ளி மாணவிகள் மது அருந்துற ஒரு வீடியோ நீங்க கூட பாத்துக்கலாம், எல்லாருமே பாத்துருக்காங்க. இத கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இதே வீடியோவை இப்போ ஆளும் கட்சியா இருக்கிற திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இதை வந்து பரவலா வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக MP
கனிமொழி அவர்கள் எல்லாருமே மனித சங்கிலி போராட்டம், மதுவுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் வந்து கருப்பு சட்டை அணிந்து பதாகைகள்லாம் வந்து பெரிய போராட்டமே. அதிமுக அரசு மதுவின் மூலமாக பெண்களின் வாழ்வாதாரத்தை பறிக்குது, தாலியை பறிக்குது அப்படி பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இதே இவங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே எதுக்கு போடுவோம், மதுவை விளக்கத்துக்கு போடுவோம்னு சொன்னாங்க. கனிமொழி அவங்களும் சொன்னாங்க நாங்க படிப்படி கடந்த சட்டமன்ற தேர்தல கொடுத்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல என்ன கொடுத்தாங்க, படிப்படியாக குறைப்போம் அப்படிதானே சொன்னாங்க. படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, படிப்படியாக மது விற்பனையை, மது கடைகளை, மதுபானத்தை வந்து 500 கடைகளை மூடி இருந்தாலும் நீங்க வந்து மதுவோட அது குவாலிட்டி எலைட் கடைகளை எவ்வளவு எலைட் கடைகள் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டார்கெட் கொடுத்திருக்கீங்க. தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் எவ்வளவு டார்கெட் கொடுத்து நீங்க விக்க வைக்கிறீங்க. டார்கெட் கொடுத்தலன்னா அவங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுக்கலீங்க நாங்க எல்லாமே செய்தியில பார்த்து தானே வரோம். சோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் பாக்குறேன். ஒரு தாயா, எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல போகும்போது கூட இது மாதிரியான ஒரு இது வந்து பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க KK நகர்ல வந்து ஸ்கூல் பின்னாடி போய் நின்னா பொம்பளை பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து மது அருந்துற வீடியோ நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ நிறைய வீடியோ பாக்குறோம். இன்னைக்கு இந்த அளவு நம்ம வந்து பெண் குழந்தைகளால் எப்படி பாதுகாத்து இவ்வளவு போற்றி நம்ம வளர்க்கிறோம். எனக்கு இந்த அளவு மதுவே குடிக்கிற அளவுக்கு ஒரு கலாச்சாரம், அது பள்ளியில போற பெண் குழந்தைகள் குடிக்கும் போது ஒரு தாயா, ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு அவலங்களை தட்டி கேட்கிற ஒரு ஆர்வலரா என்னுடைய உள்ளம் வந்து கொதிச்ச உண்மைதான். அந்த வீடியோ நான் போட்டு பார்க்கும் போதே மனசு பதப்பதைக்குது. நான் கண்டென்ட் இதுதான், பார்க்கும் போதே மனசு பதப்பதைக்குது. வருங்கால இந்தியாவின் தலைமுறைகள் இப்படி அலங்கோலப்பட்டு கிடக்கிறதே. திராவிட ஆட்சி, இது மது போதை, திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு அப்படின்னு ஒரு வரியை போட்டு வந்து நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நான் வீடியோ ஷேர் பண்றதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணல. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு, அந்த ஒரே லைனுக்காக. இன்னைக்கு மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெரு, எந்த டிவி எடுத்தாலும் திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடுன்னு எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே சொல்றாங்களே. நீ அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியா? என்ன மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களை எத்தனையோ 1000 பேர் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாங்களே, அவங்களதான் அரெஸ்ட் பண்ணியா? இல்ல உங்க கட்சி ஆளுங்களே எவ்வளவு பேர் இது பண்ணாங்களே, எதுக்கா நடவடிக்கை எடுத்தியா? ஏன் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ற? அந்த கேள்வி எழுதலையா? ஏன்னா நான் வந்து இவங்களை வந்து சமூக வலைத்தளங்களை நிறைய கேள்விகள் கேட்கிறேன். இவங்க வந்து இவங்களோட மக்கள் விரோத செயல்பாட்டை வந்து நான் கண்டிக்கிறேன். நான் வந்து சமூக வலைத்தளம் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ இவளை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். இவளை வந்து நம்ம சைக்காலஜிக்கலா, மன ரீதியாக வந்து நம்ம வந்து இது மாதிரி கேஸ் போட்டு துன்புறுத்தினா அவ வந்து போஸ்ட் போட மாட்டா. ஏற்கனவே எப்படிதான் செஞ்சாங்க. நான் சிங்கிள் மதர், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இவளுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது, இவ தனியா நிக்கிறா. இவளை அரெஸ்ட் பண்ணா வந்து இவள் வந்து மன உறுதியை குலைச்சிடலாம், அவளுடைய மன தைரியத்தை வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது. உங்கள் மீதான தாக்குதல் எப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க வேணும் திட்டமிட்டு பண்றதை விட இப்ப 2வது நீங்க அரெஸ்ட் பண்ண இதுல என்ன முகாந்திரம் இருக்கு? என்ன அரெஸ்ட் பண்ணி எங்க கேஸ் போட்டிருக்காங்க. திமுகவோட ஐடி விங்க சேர்ந்த ஒருத்தர், திருச்சியில உள்ளவர் அருண்கிறவரு என் மேல கேஸ் போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த கேஸ் போட்ட உடனே நீ அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி ஒரு போலீஸ் வேன்ல ஒரு 7-8 பேர் வந்து, அதாவது 5ஆம் தேதி நைட்டே கிளம்பி காலையில 6:30 என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு 7 பேர் வந்து வெளியில வாங்கப்பட்ட. அப்பதான் வீட்டுல காலையில இருந்து 4:30 to 6 வந்து என்னோட பூஜை டைம். பூஜை முடிச்சுட்டு வர என்னன்னு கேட்டா, இது மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணவா எதுக்கு? இது மாதிரி ஒரு பதிவு போட, ஒரு போட்டோ எடுத்துக்காம நீங்க தானே போட்டீங்க. ஆமா நான் தான் போட்டேன். இதுல வந்து எழுதுனது நீங்க தானே. அவருடைய கேள்வி, நீ போஸ்ட் போட்டது இல்ல, இது நீங்க தானே எழுதுனீங்க. அப்போ நான் போஸ்ட் போட்டதுக்கோ பிள்ளைங்க வந்து மது குடித்ததுக்கே உங்களுக்கு கவலையில அந்த கேள்வி உங்களுக்கு கேட்டது அதெல்லாம் முக்கியம் இல்ல. திராவிட மாடல் தமிழகத்தின் சாபக்கேடு, அந்த ஒரு லைனுக்காக நீ என்ன அரெஸ்ட் பண்ணடா, நான் அதை கோடி முறை எல்லா தெருவுல எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன். நான் சொல்லதான் செய்வேன். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி திருச்சி கூட்டிட்டு போனாங்க. திருச்சி கூட்டு மாதிரி ஜட்ஜி முன்னாடி இது பண்ணானா அவரு தெளிவா சொல்றாரு, இது வந்து நீங்க வந்து மனித உரிமை மீறல், பெண் உரிமை, இது வந்து கம்ப்ளீட்லி வயலேஷன். நீங்க வந்து இல்ல மேடம், எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப நீங்க ஷேர் பண்ணன்னு சொன்னீங்க, அந்த கண்டென்ட்டோடைய உரிமையாளர் நீங்க இல்ல, ஜஸ்ட் ஒரு போஸ்டர் ஷேர் பண்றீங்க. இதே போலதான் SV சேகர் அவர்களும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலயும் ஒரு போஸ்டர் தான் ஷேர் பண்ணாரு. இப்ப நீதிமன்றம் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்கதை நம்ம பாக்குறோம். மேல்முறையீட்டு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டத்துல அது இடம் கொடுக்குது இல்ல. இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, SV சேகர் அவர்கள் வந்து பதிந்தது வந்து அவர் வந்து ஒரு ரைட் அப்ப வந்து அவர் பதிஞ்சிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே செய்தித்துறையில் பணியாற்றுகிற பெண்களை எல்லாமே தரக்குறைவா விமர்சி. அதுக்கு நான் கூட என்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சேன். நாங்களும் போராட்டோம், எல்லாருமே நாங்க கொதிச்செழுந்தோம்.
இது மீடியால இருக்கிற பெண்கள்லாம் இவ்வளவு தரக்குறைவா பேசினா சமூகத்துல எங்களுக்கு என்ன மரியாதை, வீட்டுல என்ன மரியாதை, பிள்ளைங்களுக்கு விட்டு என்ன மரியாதை? அது வந்து அவர் அவ்வளவு பெரிய ஒரு தவறை வந்து அவர் செய்த. இத்தனை மீடியால இருந்துட்டு பெண்கள் மேல் அவர் அப்படிப்பட்ட ஒரு பதிவு வந்து அவர் செஞ்சிருக்க கூடாது. அது ஒரு கண்டனத்துக்குரியது, அது தண்டனைக்குரியது. அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து என்ன போஸ்ட் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இதுல மெயினா இவங்க வந்து சொன்னது என்னன்னா, அந்த பெண் பிள்ளைங்களோட முகத்தை வந்து நான் மாஸ்க் பண்ணல, அந்த ஒரு பாராமீட்டர்ல தான் இது பண்ண முடியுமே தவிர மிச்சம் எதுவுமே வந்து நீ வந்து பெண் குழந்தைங்க இப்படி குடிக்கிறாங்களே நீ வந்து என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்கறது என்ன தப்பு இருக்குது? பெண் குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு நீ மதுபானை கடையை திறந்து வச்சிருக்கிற. பெண் குழந்தைகள் வந்து மது குடிக்க அளவுக்கு கல்வியில வந்து ஒழுக்கமான கல்வியை கொடுக்கல. டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்கிட்ட வந்து ஒழுக்கத்தையும் அறநிறைய எதையும் போதித்து வளர்க்கல. சோ அப்போ நீ வந்து ஒரு சமூகத்தை வந்து சரியா கட்டமைக்கல, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு நீ வந்து கல்வியை தவிர அதாவது ஏதோ ஒழுக்க கருத்துக்களை எதுவும் நீ போதிக்கல. மதுவால் ஏற்படும் தீமைகள், மதுவால் ஏற்படும் பாதிப்புகள், மதுவால் இந்த சமூகங்கள் அவலப்படுறதுல நீ எதுவுமே சொல்லல. தப்பு யாருது? உன்னோட தப்பு. நான் அது கேட்டா என்னோட தப்பு நீங்க எப்படி சொல்லலாம்? ஜட்ஜி அதை வந்து என் மேல ஒரு 6 பிரிவு போட்டிருக்காங்க. அதுல 504, 505 ABC பிரிவுகள்லாம். அதுல ஜட்ஜி கேட்கிறாரு, இது வந்து மதம் மோதலை உருவாக்கும், சமூகத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தும், இரு பிரிவுகளுக்குள் மோதலை உருவாக்கும். இந்த செக்ஷன் போட்டிருக்கேன், இதுக்கும் இது இந்த வீடியோக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். என்ன சம்பந்தம் சொல்லுங்களேன். ஒரு பிள்ளைங்க மது குடிக்கிறதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இந்த செக்ஷனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது மேட் அவுட் ஆகல. ரெண்டாவது 77A அப்படி 2-3 செக்ஷன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மது அல்லது மது போன்ற ஒரு திரவத்தை வந்து நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு, அதாவது ஜுவனைல் 18 வயதுக்கு கீழான குழந்தைங்களுக்கு நானாகவே எடுத்து ஊற்றி கொடுத்திருந்தால்தான் அது சட்டம். அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். சோ நான் கொடுக்கல, வித்தது யாரு? உன்னோட கவர்மெண்ட் வித்திருக்காங்க, நீ வித்திருக்க. சோ அப்ப நீ குற்றவாளி. உன்னுடைய வந்து டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்க, நீங்க குற்றவாளி. அதை விற்றவங்க தான் குற்றவாளி. நான் இப்படிதான் ஜஸ்ட் போஸ்ட் நான் போட்டேன், நான் இப்படி குற்றவாளி. வந்து ஜட்ஜ் கிளியரா கேக்குறாங்களே, அவங்க ஊத்தி கொடுத்தா இந்த செக்ஷன்ல இருக்கு, நீ போட்டோ காமி இல்ல வீடியோ காமி. அவர் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போன இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல முடியும்? அவரால் பதிலே சொல்ல முடியல. நீங்க வந்து அஃபென்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து குற்றம் செஞ்சிருக்கீங்க. அவங்க வந்து சும்மா கேள்விதான் கேட்டிருக்காங்களே தவிர இது வந்து எல்லா இடத்துலயும் இந்த வீடியோ இருக்கு, இது சமூகத்துல எல்லாரும் கேட்கிற கேள்விதான். அவங்க வந்து தப்பு பண்ணல, நீங்க தான் இந்த குற்றம் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இது வந்து ஒரு கேஸ் வந்து ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போடணும்னா அது வந்து 7 வருடங்களுக்கு கீழாக தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருந்தால் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா 141A படி அந்த CRPC அதாவது சம்மன் கொடுத்தது அரெஸ்ட் பண்ணணும். நீங்க எதுவுமே கொடுக்காம என்ன அரெஸ்ட் பண்ண போற? ஏன் சம்மன் அரெஸ்ட் பண்ற? எங்க ஏன் சம்மன் கொடுக்கலன்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் கிடையாது. சோ வேணும்னு ஒரு பெண்ணை வந்து ஒரு சிங்கிள் மதரை 2 பெண் குழந்தைங்களோட தாயை வந்து வேணும்னு, அதாவது அவ்வளவு ஒரு அராஜகம், அவ்வளவு ஒரு கொடூர மனம், அவ்வளவு ஒரு வக்ரம் உன்னோட மனசுல. உண்மையிலே நீ பெண்களுக்கான அரசு, பெண் பிள்ளைகளுக்கான அரசு, இந்த சமூகத்துக்கான அரசு, நல்ல சமுதாயத்தை நீ கட்டமைக்க விரும்பணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீ திருச்சியில இருந்து அவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு வேன்ல வந்து இவ்வளவு போலீஸ்காரங்க வந்து நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். நீ உண்மையிலேயே அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்திருப்ப, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருப்ப, நீ டாஸ்மாக்கு சொன்னபடி மூடி இருப்ப. நம்ம தப்பு யார் மேல இருக்கு? உன் மேல தானே தப்பு இருக்கு. அதுதான் ஜட்ஜி வந்து கேட்டாரு. ஜட்ஜி முன்னாடி வந்து அவ்வளவு கேள்வி ஏன் இந்த சம்மன் கொடுக்கலன்னு கேக்குறா. அப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் லெட்டர் ஒன்று எழுதுவான். அதுல வந்து எழுதுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த வீடியோ பகிர்ந்தேன், இதற்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தேன், அதுல வந்து திராவிட ஆட்சியை வந்து நான் நீதிபதிகளை எல்லாம் அவமானமாக பேசினேன், இது முதலமைச்சரை வந்து நீ ஆண்மை உள்ளவனா என கேட்டேன், நீ வந்து பெட்டைத்தனமான அரசு என்றேன், சமூகத்தில் இது மாதிரி மோதல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், மத கலவரங்கள் உருவாகும் என்று தெரியும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் வேண்டுமென்றே இதை செய்தேன், என்னுடைய விளம்பரத்திற்காக நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர். கொஞ்சம் கூட மனிதாபிமானம், ஈவு இரக்கம், ஒரு ஆர்வம், ஒரு காவல்துறைக்கே உரிய ஒரு எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாம அப்படி ஒரு கன்ஃபெஷன் லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னோட நீட்டுறாரு இன்ஸ்பெக்டர். நான் படிச்சு பார்த்துட்டு என்ன சார் நீங்க எழுதிருக்கீங்க, இதுல கொஞ்சமா நியாயம் இருக்கு, நீங்க எழுதிருக்க எல்லாமே பொய், நான் இது எதுவுமே நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சைன் பண்ணல. இங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மேடம் நீங்க வந்து சிங்கிள் மதர், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு எங்களுக்கே பாவமா தான் இருக்கு, வேணும்னே பண்றாங்க, இதுல வந்து நாங்க வந்து பலியாடுதான் மேடம், எங்களை வந்து நாங்க பகடைக்காய், எங்க மேல உள்ளவங்க எங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டே போறாரு. சோ இந்த லெட்டர்ல வந்து நான் சைன் பண்ணல, ஜட்ஜிட்டே சொல்றேன் வேணும்னு. அவங்க வந்து ஜட்ஜி கேக்குறாரு, சரி இந்த வந்து எழுதியிருக்கல, அவங்க சொன்னதை எழுதியிருக்கல, என்னோட சைன் எங்கன்னு கேக்குறாரு. இவர் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, சைன் வாங்க மறந்துட்டேன்.
மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்னு எழுதி சைன் பண்ண வேண்டியதானே. அப்போ எல்லாமே பொய். அதாவது வேணும்னு நம்ம பெண்களை வந்து அவங்க வந்து ஹராஸ் பண்ணணும், அராஜகம் பண்ணணும், அக்கிரமம் பண்ணணும். பெண் இவங்களை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல வந்து எந்த பெண்களும் வந்து இயங்கக்கூடாது, பெண்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, பொது வெளியில இயங்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களோட ஒரே எண்ணம். அதனாலதான் என்ன டார்கெட் பண்றாங்க நான் சொல்றேன். ஓகே மேடம், இப்ப 2 தினங்களுக்கு முன்பாக அவசரமா திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம சிஏ சட்டம் என்பது அமலுக்கு வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறது? அதே போல எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றம் SBI வங்கிக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மேலும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இவங்க எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க, அதனால அந்த ஒரே காரணத்துக்காக தான் டைவர்ஷன் பாலிடிக்ஸா இவங்க அவசரமா சிஏவை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் உங்களுக்கு மீது வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? உங்களோட பேர் சொல்லுங்க. எனது பேர் அப்துல் ஹக்கீம். அப்துல் ஹக்கீம், நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இல்லையா? உங்களோட வீட்டுல உள்ளவங்க இந்த சிஏ சட்டம் பத்தி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சிஏ சட்டம் என்பது அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவர்கள் 2014க்கு முன்பு வந்தவங்களுக்கு குடியுரிமை, யாரெல்லாம் மைனாரிட்டியா இருக்காங்களோ, மத சிறுபான்மையினர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்தின் மூலியமா குடியுரிமை கொடுக்குறாங்கன்னு அந்த சரத்து சொல்லுது சார். சொல்லுது. இந்த சரத்துல எங்கேயாவது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து நாட்டை விட்டு துரத்திடுவோம், குடியுரிமை மறுக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கா? சொல்லல. அப்படி இருக்கும்போது அந்த அந்த சட்டத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா என்ன அச்சம் வருது அப்படின்னா, 2019 அமித்ஷா அவர்கள் ஒரு பொது மேடையில பேசுறாங்க, நாங்க நாடு முழுவதும் NRC கொண்டு வருவோம், ஒரு மாநிலத்துக்கு மட்டும் உண்டான அந்த சட்டம், அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய சட்டம் நாங்க நாடு முழுவதும் அமல்படுத்துவோம் அப்படின்ற பொழுதுதான் போராட்டம் கடுமையாக வெடித்து இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஒரு மத்திய உள்துறை அமைச்சரே இப்படி ஒரு சொல்லும் பொழுது சிறுபான்மையின் மக்களதுல ஒரு அச்சம் உணர்வு ஏற்படுவது இயல்பு தானே. அஸ்ஸாமோட அந்த டோட்டல் சினாரியோவே வேற. அங்க வந்து அங்க ஏன் அந்த NRC வந்து கொண்டு வரணும், அங்க என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வந்து நம்ம பேசணும் மோர் தென் ½ an hour நம்ம வந்து பேசணும். இப்ப வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குது NRC இல்ல. சோ நம்ம வந்து அது NRC இந்த டைம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வியிலேயே வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். இப்ப CAA எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க நீங்க ஆல்ரெடி சொன்னபடிதான். அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த 6 சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு 2014க்கு டிசம்பர் 31க்கு பின்பாக இங்க வந்து தங்கியிருக்கவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். நசுக்கப்பட்ட மக்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களை இங்க வாங்க இங்க வந்து நீங்க வாழுங்க, எங்க நாட்டுல உங்களுக்கு வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றதுக்காக. இதுல எங்கேயுமே தமிழ் உணர்வாளர்கள் என்ன சொல்றாங்க, அப்படியே கொஞ்சம் இலங்கை தமிழர்களும் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இலங்கை தமிழர்ல ஏற்கனவே இங்க வந்து எங்களுக்கு வந்து இது அதாவது குடியுரிமை வேணும்னு அப்ளை பண்ணி எல்லாருக்குமே குடியுரிமை கொடுத்திருக்காங்க. இதே சட்டப்படி 2014 முன்னாடி இங்க 10 வருஷம், அதாவது இந்தியாவில வந்து நீங்க பாத்தீங்கன்னா 11 வருஷம் இந்தியாவில இருந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. சோ அந்த பாராமீட்டருக்குள்ள நீங்க வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை வந்து கொடுக்க தானே செய்வாங்க. யாராவது நாங்க இவ்வளவு வருஷம் இருந்தேன் 30-40 வருடங்களா இங்கேயே இருக்காங்க, அப்படி எத்தனை இலங்கை தமிழர்கள் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல, நாங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம், நாங்க வந்து எங்களுக்கு இது மாதிரி இந்திய கவர்மெண்ட் மறுத்து இருக்கு, அப்படி எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க, எத்தனை பேர் கிளைம் பண்ணாங்க, நீங்க சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொன்னாங்க? நீங்களாவே ஒரு கட்டுக்கதை உருவாக்கிடுவீங்களா? இப்ப அகதிகளாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட்டுடைய சரத்துக்குள்ள சேர்க்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? அவங்கள அதாவது இப்போ அவங்க வந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க நாட்டோட நிலை இப்போ வந்து ஜாஃப்னால வந்து நிலைமை சீராயிடுச்சு. நம்முடைய மத்திய அரசு பாத்தீங்கன்னா 40,000க்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்திருக்கு. 2-3 வாட்டி நம்முடைய பிரதமரை அங்க போயிருக்காங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்க பலமுறை போயிருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து தமிழ் மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செஞ்சதோட அதிகமாவே நம்முடைய மத்திய அரசு செஞ்சிருக்கு. சோ அவருடைய நாட்டில் சுதந்திரமாக சுகமாக வாழ்வதற்கான எல்லா விஷயங்களை வந்து நம்முடைய மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கு. இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அகதிகளாக இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய பேர் இந்த நாட்டுல அங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், நாங்க இங்கே வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல குடியுரிமை ஏற்கனவே அவங்க வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம். சிலவங்க வந்து இல்ல நாங்க எங்க நாட்டுக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போனா நம்ம நாடு நம்முடைய உணர்வு, நம்ம மொழி உணர்வு, நம்ம நாட்டுல நம்முடைய மொழி பேசும்போது கிடைக்கிற ஒரு அந்த திருப்தி வந்து நமக்கு வந்து அது வந்து மற்ற இதுல வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். சோ அப்படி என்னுடைய நாட்டுக்கு போனோம், என்னுடைய இடத்துல போய் வாழணும், என்னுடைய மூதாதர்களை என்னுடைய சொந்தங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க போவாங்க. சோ நீ வந்து எல்லாரும் இங்க இருக்கணும் அப்படி சட்டம் அது மாதிரி எதுவும் தேவையில்லையே. உங்களை எங்க யாரு கையை பிடிச்சு உங்களை வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப தேர்தல் நெருங்க நேரத்துல வந்து பாஜக பதட்டத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுது, என்னங்க இந்த மாதிரியான கம்யூனல் பாலிடிக்ஸ முன்னெடுக்குது. மேலும் இப்ப இவ்வளவு நாள் வந்து சிலிண்டர் விலையை ஏத்திட்டு இருந்தவங்க தேர்தல் நெருங்குறதுக்கு அப்புறம் இதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக 200 ரூபாய் குறைச்சாங்க.
இப்ப மேலும் மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் 100 ரூபாய் அறிவிக்கிறாரு, 100 ரூபாய் குறைச்சி அறிவிக்கிறாரு. இப்ப மகளிருக்கு வந்து நீங்க வந்து இத்தனை 1000 வருஷமா வரலையா மகளிர் தினம்? மகளிருக்கு இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து தோணுச்சா? அவ தேர்தல் பதற்றத்துல வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்ன செய்றீங்க. தேர்தல் பதட்டம் இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து 2வது வாட்டி ஆட்சிக்கு வரும்போதே அவர் வந்து நாட்டுல கொண்டு வந்த சீர்திருத்தங்களும் உலக அளவுல நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட பேர்களும் நாட்டுக்கு எவ்வளவு நல திட்டங்களை பெண்களுக்கு நம்ம மக்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நம்ம நாட்டை முன்னேற்ற அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் கடந்த காங்கிரஸ் பீரியட்ல 2014 முன்பாக 11வது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரத்தை இன்னைக்கு 5வது இடத்துல கொண்டு இருக்கிறாரு. இன்னும் சில வருடங்களில் 3வது இடத்துல கொண்டு வருவோம். அதோட நம்முடைய எக்கானமியை வந்து 5 ட்ரில்லியன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தான் பயனளிக்குது, சாமானியர்களுக்கு எல்லாம் போகல இது அப்படின்னு சொல்றாங்களே. சாமானியர்களுக்கு போகாமலாங்க இன்னைக்கு இத்தனை பேர் யூனிகா நிறுவனம், அதாவது ஸ்டாண்ட் அப் ஸ்டார்ட் அப் இதுல வந்து அவ்வளவு பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அத்தனை பேர் தொழிலதிபரா இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா விமன்ஸ் டே அன்னைக்கு அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப்ல வந்து அவங்க சாதனை படித்த அவ்வளவு பேருக்கு வந்து அவ்வளவு அவார்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு எத்தனையோ யூனிகா நிறுவனம் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டுல மட்டுமே 90,000க்கும் மேற்பட்ட பெண்கள் முத்ரா திட்டம் மூலமாக லோன் வாங்கி எல்லாரையும் அவங்களுடைய கால நிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதிவாசி பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து ஒரு உணவு கடையை நடமாட உணவு கடையை கொடுக்கறதுக்கு கீழ் லோ லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்க லோன் கொடுக்குறோம். ஆனா அதானி அம்பானி வந்து நீங்க காங்கிரஸ் பீரியட்ல அவங்க எல்லாம் இல்லையா? அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணலையா? அவங்க எல்லாம் இந்த பிஜேபி வந்தப்பறம் தான் கம்பெனி ஆரம்பிச்சாங்களா? பிஜேபி வந்தப்பறம் தான் அவங்களோட எக்கானமி வளர்ந்துதான். நீங்க பேசுறதுக்கு என்ன வேணா பேசலாம். அதாவது உங்களுக்கு வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் நேர்மையா இருக்கிறாரு, ஊழல் இல்லாத ஒரு அரசை கொடுக்கிறாரு, நாட்டு ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. உலக அளவுல ஒரு பெரிய நல்ல பேர் வந்து ஜீரணிக்க முடியல. 2020 பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா 30% இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டுக்கான அந்த வரியை வந்து 22% நம்ம குறைக்கிறோம். அதன் மூலியமா வந்து நிதியமைச்சரே அறிவிக்கிறாங்க, இதனால வந்து நமக்கு ஆண்டு வருமானத்துல 1 லட்சம் கோடி இதுல இருந்து அடி வாங்குவோம் அப்படின்ற அறிவிக்கும் பொழுது இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாங்களேங்கிற ஒரு கேள்வி வரும். ஏங்க இன்னைக்கு வந்து கார்பரேட் வந்து அவங்க வந்து நிறைய நிறுவனங்கள் தொடர்ந்தாலும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், நிறைய உற்பத்தி கிடைக்கும், நம்முடைய எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய அரசுக்கு வந்து நிறைய இப்ப எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு கார்பஸ் ஃபண்ட் வந்து நிறைய வந்து நம்முடைய கார்பரேட் நிறுவனங்கள் தான் கொடுக்குது. சோ கார்பரேட் நிறுவனங்கள் ஏன் அதிக அளவு வளர்க்க வைக்கிறாங்கன்னா நம்முடைய நாடு growth ஆகி போய் நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கோங்க, சீனா எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட வளர்ச்சியின் மூலமா தான் அந்த நாட்டோட எக்கானமி வளருது. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மீன் டைம் அவங்க நீங்க அடிமட்டத்துல இருந்து எல்லா மட்டத்துல உள்ளவங்களுக்கு நீங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க, சுயசார்பு பாரதம், தற்சார்பு பாரதம், மேக் இன் இந்தியா, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? இது உங்க நாட்டுல இருக்கும்போது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து நாங்க வந்து இறக்குமதி பண்ணலையே. இன்னைக்கு இந்த சிப், அதாவது அந்த தாய்வான், ஜெர்மனி, அமெரிக்கா இதெல்லாம் தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஆகட்டும், கணினி இந்த இது போன் ஆகட்டும், கார் ஆகட்டும், இதுல இருக்கிற மைக்ரோ சிப் வந்து இந்த வெளிநாட்டுகள் தான் அதுல வந்து உற்பத்தியில முன்னணியில இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 997,000 கோடிக்கு அந்த சிப் இது பண்றதுக்கு ஒரு ஆலையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாரு. சோ ஒவ்வொரு செக்டர்லயும் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் பார்த்து நம்முடைய நாட்டுக்காக இவர் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு நல்ல விஷயம் செஞ்சு நீங்க பாராட்டுங்க, அதுக்கு எல்லாத்தையும் நீங்க குற்றமே சொல்லுவீங்களா? நல்லது, நாங்க வந்து தப்பு பண்ணோம், யாரும் தப்பு பண்ணாதீங்க, யாருமே இல்ல, தப்பு பண்ணாங்க கேளுங்க, நாங்க திருத்திக்கிறோம், அது நாங்க இல்லைன்னு சொல்லலையே. ஆனா செய்யற விஷயங்கள் வந்து எல்லாமே மக்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களா இருக்கும்போது நீங்க எதுக்கு அதுக்கு போராடுறீங்க? சிஏல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களை யாராவது துரத்துனாங்களா? யாராவது ஓடி போன்னு சொன்னாங்களா? நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப ஸ்ரீலங்கன் தமிழுக்கு நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னவா? நீங்களாவே ஒரு கதையை உருவாக்கி நீங்களே ஒரு பொய் பரப்புரையை பரப்பி மக்கள் கிட்ட ஒரு பொய் கட்டுமானத்தை வந்து பிம்பத்தை கட்டமைச்சு இதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ்? ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து NRC தான் அவங்களோட திட்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு அது நீங்களா அப்படி, அதாவது ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. பாஜக அரசு வந்து நம்முடைய இந்திய மக்களுக்கான அரசு, இந்திய குடிமக்களுக்கான அரசு, இந்திய நாட்டு மக்களோட வாழ்வாதாரமான அரசு தான். மேடம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு, அதுக்கு தனியா ஒரு இடத்தை ஒதுக்குனாங்க இஸ்லாமியர்களுக்கு என்று. அந்த மசூதியை ரீஓபன் பண்ணிட்டு நம்ம பண்ணலாமே, அது இன்னும் காலி இடமா தானே இருக்கு. பாபர் மசூதி இது வந்து எல்லாருக்குமான பிரதமர் தானே. இருங்க, பிஜேபி வந்து அந்த கோயில் வந்து கட்டல, அதாவது சுப்ரீம் கோர்ட்டால வெர்டிக்ட் வாங்கி இது வந்து ஏற்கனவே 500 வருடங்களுக்கு முன்பாக ராமர் இருந்த கோயில், அதாவது உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த முகமது என்பவர் கேரளாவை சேர்ந்தவர் தான். முன்னாடி அந்த பாபர் மசூதி முன்னாடி இதுல வந்து கோயில் இருந்தது அப்படிங்கிற ஆதாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்ததே அவர். என்ன சொல்லல உச்சநீதிமன்றம் தீர்ப்புல எதுவும் சொல்லல. என்ன சொல்லல சொல்றீங்க? இது இடிக்கப்பட்டது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உச்சநீதிமன்றம்.
இடிக்கப்பட்டது குற்றம்னா இடிக்கப்பட்டது அப்படி இல்ல. இதற்கு முன்பாக நான் எங்களுடைய வாதம் என்னன்னா, இதுக்கு வந்து பாபர் மசூதிக்கு இது முன்பாக கூட்டு மனசாட்சியின் படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லி. ஏங்க எத்தனை பேர் நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து இதுல உட்கார்ந்து எத்தனை வருஷங்க இது வந்து அவங்க விசாரணை பண்ணாங்க, எத்தனை சாட்சிகள்ட்ட விசாரிச்சாங்க, எத்தனை தரவுகள் வந்து ஆணித்தரமான வாதத்தை எடுத்து வச்சது, எத்தனை ப்ரூஃப் அவங்க கொடுத்தாங்க. இதெல்லாம் இல்லாம இவ்வளவு ஒரு சென்சேஷனல் ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு சாராருக்கு எதிராக வந்து கொடுத்துருவாங்க. ஃபேவரா கொடுத்திருக்காங்க. அப்படி வந்து நீங்க அப்படியாவே பெரும்பான்மை மதத்துக்கு ஃபேவர் அப்படி எடுத்துக்காங்க. இன்னைக்கு ஞானமாவி மசூதி எப்படிங்க கட்டப்பட்டது? அங்க இருந்தது என்ன கோயில்? இங்க துவாரகால இருக்கிற மசூதி எப்படி கட்டினாங்க? அங்க ஹிந்து கோயில் இருந்தது. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இந்த மாதிரி 3000 மசூதி இருக்கு, அது இது மாதிரிதான் முன்னாடி கோவில்கள் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது. இப்படியே போச்சுன்னா இப்ப நம்ம எல்லா மசூதியும் இடிச்சுட்டு போயிட வேண்டியதான். நாங்க இப்ப இந்து பரிஷாத்துன்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு சுப்பிரமணிய சாமி. அதுல வந்து 3000 பள்ளிவாசல் நாங்க கணக்கெடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 மட்டும் இல்ல 3000 இருக்கு. சுப்பிரமணிய சாமி வந்து பாஜகவின் குரலாக அவர் பேசலாது, அவரோட தனிப்பட்ட கருத்தா பேசுறாரு. அதுல வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரு பாஜக சார்ந்தவர் தான். அவரே சொல்றாரு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல ஆளுநர் ஷானவாஸ் பங்கேற்கிறாரு. இந்த வெர்டிக்ட் சம்பந்தமா தான், இந்த பாபர் மசூதி வெர்டிக்டுக்கு பிறகு அவர் இந்த கருத்தை பதிவு செய்யறாரு. அந்த இரவு நேர விவாதத்துல நான் அந்த பொதுச் செயலாளராக இருக்கிறேன். ஆமாம், இந்த 3000 மசூதிகள் நாங்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கின்றோம். அவைகள் எல்லாம் நாங்கள் மீட்பதற்கு தான் நாங்கள் ஒரு இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சொல்றாரு. இது வந்து ஒரு இப்படியே போச்சுன்னா என்ன மேடம்? அதாவது இப்ப வந்து ஒருத்தர் இன்டர்வியூ கூப்பிட்டு நீங்க வந்து மத ரீதியான கருத்துக்கள், பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் இப்படி கேக்குறீங்க. ஏன்னா நீங்க வந்து டிஎம்கே ஃபேவரான ஒரு சேனல், நீங்க அப்படிதான் கேட்பீங்க. நான் அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சில வந்து ஹியூமானிட்டியை நான் எதிர்பார்த்து தான் நான் வந்து உங்ககிட்ட இன்டர்வியூக்கே வந்தேன். நான் மெயினா வந்தது என்னோட அரெஸ்ட் சம்பந்தமான கேள்வி. ஆனா நீங்க வந்து நீங்க வேணும்னு, அதாவது எங்களுடைய வந்து எங்கள் எல்லாருக்கும் இப்ப இல்ல, இப்ப எத்தனை முஸ்லீம் மக்கள், எத்தனை முஸ்லீம் கண்ட்ரி, எல்லா முஸ்லீம் சவுதி அரேபியா, நீங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட அபுதாபியில வந்து இன்னைக்கு 70 ஏக்கர் பரப்பளவுல இந்தியாவில இருக்கிற விட பெரிய ஒரு ஹிந்து கோயிலை வந்து நாங்க கட்டியிருக்கோம். ஏன் அவங்க வந்து இடம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இன்னைக்கு பாகிஸ்தானை தவிர மற்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளும், நீங்க நம்முடைய ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, நம்முடைய இது பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே நம்முடைய பிரதமரை வந்து அவ்வளவு அவரை நேசிக்கிறாங்க. அவர் கூட அவ்வளவு ஒரு சமூக உறவுல இருக்கிறாங்க. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நம்முடைய பிரதமரை சப்போர்ட் பண்றாங்க, அவர் கூட நிக்கிறாங்க. எதனால நிக்கிறாங்க? அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானா அவங்க ஏன் பிரிஞ்சு தானே போயிருப்பாங்க. நாங்க வந்து இது வந்து எங்களுக்கு எல்லா மசூதியை இடிக்கணும் அப்படிங்கறது பிஜேபி நாங்க சொல்லல. இந்த அயோத்தியா கோயிலுங்கிறது வந்து நாங்க நீதிமன்ற தீர்ப்பு படி நாங்க வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து 5.5 ஏக்கர் வந்து அவங்களோட விருப்பத்துக்கே கேட்டு கொடுத்தா அது அவங்க கட்டல. இப்ப நாங்க போய் மசூதி இப்ப எங்களால கட்ட முடியாது, நீங்க கட்டி கொடுங்கன்னா நாங்க கண்டிப்பா பிஜேபி இருக்காங்க, உங்களுக்கு கட்டி கொடுங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மத மோதல் ஏற்படுத்தணும், உங்களை பிரிக்கணும்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு தாயோட மக்கள். நீங்க வந்து ஒவ்வொரு படையெடுப்புக்கு பிறகு வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்த பிறகு முகலாயர்கள் படையெடுப்புக்கு பிறகு அவங்களுடைய சில காரணங்களுக்காக மதம் மாறப்பட்டிருக்கலாம், மதம் மாறி இருக்கலாம். ஆனா வந்து உலகம் முழுக்க எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் உலகம் முழுக்க ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரும் வசுதெய்வ குடும்பம், எல்லாரும் ஒரு நம்ம இறைவன் வந்து ஒரே ஒருத்தன் தான். நம்ம தான் பல ரூபங்கள்ல வழிபடுறோம். எங்களுக்கு அந்த முதல் மோதல், அந்த உணர்வு, அந்த வெறுப்பு அதெல்லாம் எங்கிட்ட கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்களாவே அதை வந்து கிரியேட் பண்றீங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை நிறுத்துங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். மக்கள் தீர்ப்பதிக்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மாத காலத்துல தேர்தல் வர இருக்கு. மேலும் இப்போ ஒரு இறுதியான கேள்வி இருக்கிறேன் மேடம். இப்போ சரத்குமார், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் தன்னுடைய கட்சியை கழிச்சு பாரதிய ஜனதாவில் இணைஞ்சிருக்காரு. அது மேலும் ஒரு சில கட்சிகளும் இணைஞ்சிருக்கு. ஜான் பாண்டியன், அந்த பாண்டியன் சில தலைவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி யாரும் கூட்டணி முன் வரலையா? அவங்களிடம் யார்கிட்ட முன் வரலையா? பாரதிய ஜனதா கிட்ட முன் வரலையான்னு இப்ப நீங்க சொல்லிட்டு தான் ஜான் பாண்டியன் அவர் வந்திருக்கிறாரு. முத்தரைய சமூகத்தை பெரிய பெரிய கட்சிகள் யாரும் வந்த மாதிரி தெரியல. சேதுராமன் பெரிய பெரிய கட்சினா எதை பெரிய கட்சின்னு சொல்றீங்க? கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் தான் திமுக அதிமுக பெரிய கட்சி. இப்ப அதிமுக நீங்க பெரிய கட்சின்னு சொல்லாதுதான் 3-4 பீஸா உடைஞ்சு தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம் பீஸ் பீஸால இருக்கு. அது எப்படி நீங்க பெரிய கட்சின்னு சொல்லுவீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய சரத்தின்படி 1/3 வந்து பிரியணும் மேடம். அது இவங்க தான் வச்சிருக்காங்களா, தக்க வச்சிருக்காங்களா எடப்பாடியார் உள்ள தலைமையில? சரி, இப்போதைக்கு தக்க வச்சுதான் நம்ம ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த கட்சி எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க அதை பொறுத்து இந்த கேள்வி வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் தேமுதிக
இவர்கள் எல்லாம் எங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி and தேமுதிக இந்த இரு கட்சிகளை பொறுத்தவரை அவங்களுடைய கோரிக்கை வந்து கொஞ்சம் பெரியதா இருந்தது. அதாவது கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தது. அவங்க வச்ச ராஜ்யசபா சீட்டும் சரி, அவங்க எங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் சரி, அமைச்சரவையில் இடம் கேட்கறது சரி, அவங்களுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை அதிக அளவு எண்ணிக்கை கேட்கறத பொறுத்து அதை வந்து அவங்க இது மீட் பண்ண முடியல. சோ நமக்கு வந்து ஒரு 10 கட்சிகள் நம்ம கிட்ட வந்தா எல்லாரும் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதிமுக ஒரு பிம்பமா தான் கட்டமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற சொன்னீங்க. ஆனா ஒரு சென்ற வாரம் வரைக்கும் கூட அமித்ஷா அவர்கள் கதவு திறந்தே இருக்கிறது அதிமுகவுக்குன்னு சொன்னாரு. ஏன் அதை சொல்லணும்? அவர் ஏன் அதை சொல்லணும்னு சொன்னா, இப்ப வந்து இவ்வளவு நாள் நம்ம கூட பயணிச்ச ஒரு கட்சி நம்மளாவே வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம முறிவிக்கணும். அவர் தான் நாங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளுக்காக அது வரைக்கும் குங்குமம் விபூதி வச்சிருந்த எடப்பாடி அவர்கள் எங்க கிட்ட அதிமுகவோட எங்களுக்கு வந்து சாரி பிஜேபி கூட எங்களுக்கு வந்து உறவில்லைன்னு சொல்லிட்டு விலகிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் குங்குமம் இது அவருடைய அடையாளத்தை கூட அழிச்சுக்கிட்டு வேஷம் போடுறாங்க. இப்ப இன்னைக்கு நேத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எடப்பாடியார் ஆகட்டும், யாராகட்டும், அவங்க எல்லாரோட ஒரு டார்கெட் வந்து சிறுபான்மை மக்களோட ஓட்டு. இப்படியே பொய் சொல்லியே மக்கள் இது பண்றது. ஆனா உண்மையிலேயே சிறுபான்மை மக்களோட காவலனாக இருந்தது கிறிஸ்தவ மக்களுக்காக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களுக்காக இருக்கட்டும். நீங்க வந்து டே ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கோம், எவ்வளவு அவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்திருக்கோம், எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கோம்னா நாங்க தான் செஞ்சிருக்கிறோம். அந்த முத்தலாக் தடை சட்டம் ஆகட்டும், இந்த பெண்களுக்கு உரிமை கொடுத்ததாகட்டும், அவங்கள வந்து மதத்தினுடைய உள் விஷயங்களை வந்து ஒரு அரசு தலையிடுங்கிறது சரியானது தானா? ஏன்னா ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு நம்மளுடைய முத்தலாக்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்வுரிமை இழந்தாங்க. இன்னைக்கு முத்தலாக் தடைக்கு அப்புறம் எத்தனை பெண்கள் வந்து பிரதமர் மோடியை வந்து அவ்வளவு வந்து பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. நீங்க வந்து அந்த சட்டம் வந்து தப்புன்னு சொல்றீங்களா? நிர்வாகி வேலூர் இப்ராஹிமும் இதே போலதான் அவர் தன்னுடைய மனைவிக்கு வந்து முத்தலாக் கொடுத்தான்றாங்க. அவரு மீது ஏதோ சட்ட நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல நமக்கு. நீங்க இது புதுசா சொல்றீங்க. அவங்களோட மனைவி தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க, எனக்கு முத்தலாக் தான் கொடுத்தாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியல. நான் பாரதிய ஜனதா அவங்க வந்து உண்மையிலேயே இப்ப முத்தலாக் தடை சட்டம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவங்க முத்தலாக் படி அவர் வந்து அந்த தடை சட்டம் வந்த பிறகு முத்தலாக் படி இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அவங்க வந்து சட்ட ரீதியா வந்து இது பண்ணி அவங்க இல்லையா? பாயலங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த தடை சட்டப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது முத்தலாக் தடை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த விஷயம் வந்து உங்க மூலமா நான் இன்னைக்குதான் புதுசா கேக்குறேன். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்களோட நேரத்தை எங்களை பயந்தமைக்கு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி.